சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமுமே முத்து வந்து சீதாவோட கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்காமல் ரொம்பவே வந்து அடம் பிடிச்சிட்ருக்காரு. மீனாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. அண்ணாமலையை விட்டு முத்துக்கிட்ட பேச சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முத்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சீதாவை பார்க்க வரும்போது அங்கே வந்து ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னா வேற ஒரு அம்மாவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. அதுவும் வந்து அவங்க ஆசைப்பட்ட பையனை வீட்டில் யாரும் ஒத்துக்காதனால அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இதை வந்து மீனாவும் முத்துவும் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு உறுத்தலாக இருக்குது. சீதாவும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முத்துக்கு ரொம்பவே உறுத்தலாக இருக்குது. முத்து பார்த்தீங்கன்னா சீதாவை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோன்னே சீதாவோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்கிட்ட இந்த மாதிரி வந்து சீதாவுக்கு அந்த பையனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமாப்ல, ஏன்னா சீதா இந்த அளவுக்கு உடம்பு சரியாமல் ஆயிட்டா, இதுக்கு மேலே அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஏதாவது ஆனிச்சுன்னா அவளுக்கு வந்து ஹார்ட்டில் கூட ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள, பேசாம சீதாக்கு அந்த பையனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு சொல்லிட்டு முத்து கிட்ட வந்து மீனாவோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு வந்து முத்து சொல்றாங்க, நீங்க மட்டும் தான் என்னை வந்து நம்பிட்டு இருந்தீங்க, ஆனா நீங்களே இப்படி மனசு மாதிரி என்கிட்ட பேசுறீங்கன்னா அதுக்கு சீதா தான் முழுக்க முழுக்க காரணம், எனக்கு நல்லாவே புரியுது. நான் வந்து சீதாக்கு இவனை கட்டி வைக்க வேணான்னு சொல்லிட்டு சொல்லலை, இவன் கேரக்டர் தப்பா இருக்கும், அதனால சீதாவோட வாழ்க்கை பாதிச்சிருமோங்கிற பயத்துல தான் நான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அவனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணுவீங்க. முக்கியமாக இதில் சீதாக்கும் அவங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால தான் நான் வந்து இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், அவன் இருக்க பக்கமே நான் வரமாட்டேன், இதை மீறி என்கிட்ட நீங்கள் எந்த ஒரு வற்புறுத்தலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்து வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. கவலைப்படாதீங்க மீனா கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் சீதாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.